அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மனமாற்றம் ஒன்றே ஆண்டவர் விரும்புவது. தவக்காலத்தில் நல்ல மனமாற்றத்தோடு திருப்பலியிலே கலந்து கொண்டு ஆண்டோட இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கக்கூடிய பாவ காரியங்களுக்காக நாம் மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்களின் இறைப்பற்றை கனிவுடன் கண்ணோக்கியருளுமை வேண்டுகின்றோம். தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கியாலும் அவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்வார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தி அவர்களோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளையின்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகரம். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தனர். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணை விட்டு இறங்கி அரச உடையை கழற்றி விட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தார். மேலும் அவன் ஓர் ஆணை
பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்று செய்தான். இதனால் அரசரும் அரசவையின் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளுக்கு தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்குடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக் கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கு இருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. திருப்பாடல் 51 இறைவசனம் 17. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம், நோவாவின் காலத்தில் 40 நாட்கள் வெள்ளம் ஏற்பட்டது. அது கடவுளுடைய கோபத்தினுடைய ஒரு அடையாளம் என்று சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் இறைவசனம் 2 வாசிக்கின்றோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோன்பிருந்தார், 40 நாட்கள் நோன்பிருந்தார். அது பரிகாரத்தினுடைய சின்னமாக அறியப்பட்டது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கும் இந்த 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 40 நாட்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? இந்த 40 நாட்கள் என்பது வெறுமையாக கடந்து செல்லக்கூடிய நாட்கள் அல்ல, மாறாக மனமாற்றத்தின் காலம் என்பதை வெளிப்படுத்த, நமக்கு சுட்டி காட்ட இன்றைய வாசகங்கள், இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோனா நினிவே நகர மக்களுக்கு ஆண்டவர் கூறிய செய்தியை அறிவிக்கின்றார். இந்த யோனா அறிவித்த போதனையை ஏற்றுக்கொண்ட நினிவே நகர மக்கள் அந்த போதனையை ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் செயலில் இறங்குகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்த அரசனே தன் அரச ஆடையை களைந்து சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்திறான். சாம்பலில் அமர்ந்து அவன் தவம் மேற்கொள்கின்றான், நோன்பு மேற்கொள்கின்றான். என் அன்புக்குரியவர்களே, இந்த அரசு நமக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைய குடிமக்களுக்கு அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன? எல்லாரும் அவனை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். இந்த நாளிலே ஆட்சியாளர்கள் இப்படி செய்வார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அல்லது குடும்பத்தினுடைய பெற்றோர்கள், குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தலைவன் தலைவி தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள் என்றால் அது கேள்விக்குறி. ஆனால் நினிவே நாட்டு அரசன் தன் அரச உடையை களைந்து சாம்பலில் அமர்ந்து சாக்கு உடை உடுத்தி அவன் தனது நாட்டுக்காக, தனது இனத்துக்காக, தனது குடும்பத்துக்காக நோன்பிருந்தான் என்பதை பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே போல பாவம் செய்த மக்களுடன் தொடர்பு கொண்ட அனைத்துமே தீட்டுப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்த அரசன் ஆடு மாடுகளும் நோன்பிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆணையிட்டான். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆடு மாடுகள் விரதம் பூண்டதாக நாம் முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். தங்களுடைய தீய வழிகளை விட்டுவிட்டோம் ஆண்டவரே, இனி நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காக இதோ இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பது அவர்களுடைய அடையாளமாக இருந்தது. எனவேதான் யோவேல் புத்தகம் அதிகாரம் 2 இறைவசனம் 4 வாசிக்கின்ற பொழுது, நாம் செயலில் இறங்குகின்ற பொழுது கடவுள் தம் மனதை மாற்றிக்கொள்வார் என்பது இஸ்ராயல் மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. அந்த நம்பிக்கை இன்றைய முதல் வாசகத்திலே வீண் போகவில்லை என்பதை பார்க்கின்றோம். இந்த நினிவே நகர மக்களுடைய தவத்தை இறைவன் கண்டார், அவருடைய மன்றாட்டை இறைவன் கேட்டார். அவர்களுடைய மன்றாட்டை கேட்ட அந்த கடவுள் யாவை இறைவன் தன்னை மாற்றிக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். நாம் சரியாக ஜெபிக்கின்ற பொழுது, தவம் இருந்து நோன்பிருந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது, அந்த நோன்பு, அந்த ஜெபம் இறைவனுடைய உள்ளத்தை தொட வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஜெபமாக இருக்கின்றது. நினிவே நகர மக்களுக்கு ஆண்டவர் தண்டனையை அனுப்பினார், அது உண்மைதான். அந்த தண்டனையை அறிவிக்கத்தான் யோனா அவர் சென்றார். ஆனால் இவர்களுடைய தவத்தை கண்ட கடவுள், இவருடைய ஜெபத்தை கேட்ட கடவுள் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன ஒரு அற்புதமான காரியம்! நாம் நம்முடைய மனதை மாற்றுகின்ற பொழுது கடவுளும் மனம் மாறுகின்றார். நாம் நமது தீய வழிகளை விட்டு விலகி வருகின்ற பொழுது கடவுள் நமக்கு நன்மை செய்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் இறைவசனம் 12-13 நமக்கு தெளிவாக சொல்கிறது, மருத்துவர் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்குத்தான் தேவை.
பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்புக்குரியவர்களின் தவக்காலத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்யக்கூடிய செயல் என்ன? ஆண்டவருடைய இரக்கத்தை நாமும் நமது குடும்பமும் பெற்றுக்கொள்ள நிறைவாக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் பரிசுத்தமான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றை நாங்கள் உமக்கு காணிக்கை ஆக்குகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசு. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து
வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் இந்த பரிசுத்தமான கல்வாரி திருப்பலியிலே கலந்து கொண்டு மகா தாழ்ச்சியோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உமக்கு சொந்தமான பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய எங்கள் குடும்பத்தில் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்புள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமே, அரசருக்கெல்லாம் அரசரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உமது வல்லமையையும் ஆற்றலையும் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றீர். இந்த மாலை நேர திருப்பலியிலே இந்த நாள் முழுவதும் வழி நடத்தி வந்த உமது கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் என்பதை அறிகின்றோம். ஆண்டவரே, நினிவே நகர மக்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து உமது மனதை மாற்றியது போல ஆண்டவரே, பாவத்திலும் பலவீனத்திலும் வீழ்ந்து கிடக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் இதோ உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கின்றோம். இறைவா, நொறுங்கிய உள்ளத்தை நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. ஆண்டவரே, பாவத்தை உணர்கின்றோம், பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நீர் மாற்றியருளும். ஆண்டவரே, சிறப்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை எங்களுக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, உமது தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை வழி நடத்துவதாக. உடலிலும் உள்ளத்திலும் நீரே தங்கியிருந்து எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இறைவனின் செம்மறி, தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள், இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார் நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார் நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார் நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார் வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும் வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும் செய்த பாவம் இனி போதும் செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் வந்து சேரும் நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார் நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். மன்றாடுவோமாக. இறைவாவும் அருள் அடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.